அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 12/7/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் சென்செக்ஸ் இது மூலமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு 0.08% மட்டுமே மேலே ஏறி முடிச்சிருக்கான். அண்ட் S&P 500 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.8% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்டு நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2.24% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹியூஜ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். அது வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக பெருசாக கீழே இறங்க போகுது அப்படிங்கிறக்கான இண்டிகேஷன் தான் இது. நம்ம யூஎஸோட ஸ்டாக்ஸை பார்க்கும்போது இந்த டெஸ்லா அப்படிங்கிறவன் என்ன ஆனான்னு தெரியல, 8% விழுந்துட்டான். என்விடியா வந்து QQQ நாஸ்டாக்ல ஹெவி வெயிட்டு, அவன் வந்து பார்த்திங்கன்னா 5.57% விழுந்துட்டான். அமேசான் 2%, இங்கே பாருங்கள் மெட்டா 4%, டெக்ஸ்டாக் எல்லாத்துலேயும் ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸில் கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருச்சு. அது வந்து எக்ஸ்பெக்டோட கம்மியாக தான் வந்துருச்சு. அது மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயமா வந்ததுனால ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே இறக்கிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எதனால் ஆக்சுவலி நான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மூணுமே வெறித்தனமாக மேலே ஏறி இருக்கணும். ஆனால் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி மார்க்கெட் ஏறினதுனால இப்போ கீழே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. அதனால தான் மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம வந்து பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி சரியாக பண்ணால் தான் சரியான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை விட்டுலாம். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. அண்ட் யூஎஸோட விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% வந்து ஏறி முடிச்சிருக்கான். அண்ட் யூஎஸோட 10-year பாண்டில் பாருங்கள், அது வந்து செம்மையான ட்ராப்பு. ஏன் ட்ராப்பு? அது அப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து 85% மேலே சான்ஸை காட்டுறாங்க. இப்போ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகுது அப்படின்ட்டு. எல்லாமே மார்க்கெட்டுக்கு நல்ல நியூஸ் தான். ஆனால் இந்த நல்ல நியூஸ் எதிர்பார்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஆல் டைம் ஹைல தான் விழுந்திருக்காங்க. அப்போ வந்து ஓகே, ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஃபேக்டரிங் பண்ணி தான் இவ்வளோ தூரம் ஏறி இருக்காங்க. அப்போ இந்த நியூஸ் வந்தோடனே இறங்கிருச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் ட்ராப் ஆகுறாங்க. ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நானுமே ட்ராப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து மேலே போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் இந்த இது வந்ததுக்கப்புறம். ஆனால் ப்ரைஸ் ஆல்ரெடி ஃபேக்டரிங் பண்ணதுனால கீழே வந்துருச்சு. அதனால தான் நம்ம என்றைக்குமே ப்ரைஸை பார்த்து தான் ட்ரேட் பண்ணோம். ஒரு நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதுல இருக்க பாதகமான விஷயங்கள், மிகப்பெரிய பாதகமான விஷயம் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? அடுத்து நம்ம அப்படியே வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம். நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் ஏடிஆரை பார்ப்போம். ஸோ ஏடிஆரில் வந்து என்ன நடந்திருக்கிறது அப்படி எஃப்ஐடி போட்டு நான் போட்டுறேன். ஸோ ஏடிஆரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 2.6% ஏறி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஐசிஐசி வந்து ஒரு 0.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. விப்ரோ வந்து 1.5% ஏறி இருக்குது. இப்போது இன்ஃபோசிஸும் விப்ரோவும் இப்படி வெறிக்கொண்டு ஏறுறாங்க அப்படின்னா டிசிஎஸோட ரிசல்ட் நேற்று வந்துச்சு, அது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம். இதுங்க முதல்ல இங்கே ஏடிஆர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் 0.27 தான் ஏறி இருக்குது. அங்கே பயங்கரமாக ஏறி இருக்குது. அப்போ என்ன காரணம்? டிசிஎஸ் ரிசல்ட்டு. விப்ரோ பாருங்கள் இங்கே நெகட்டிவாக முடிச்சிருக்கா, அங்கே ஏறி இருக்குது. டிசிஎஸ் ரிசல்ட்டு. அப்படியே நீங்கள் ஐசிஐசி இவங்க ரெண்டு பேருமே ஃப்ளாட்டாக முடிச்சிருக்காங்க. ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டு பேருமே. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து நல்லா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் போது பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அப்படியே எஃப்ஐடிஏ பக்கம் வந்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து ஒரு 1100 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 1600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நெட் இன்ஸ்டிடியூஷன் ஃபிகர் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்களா எல்லாம் வந்து செம்மையான ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே யூரோப்பியன் பக்கம் வந்தால் இவங்களும் நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஜாப்பனீஸ் மட்டும்தான் வந்து ஒரு அடி வாங்கி கீழே இறங்கிட்டு இருக்கான். அண்ட் தைவான் வந்து பாசிட்டிவாக இருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப்பை காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஃபர்தராக 8 மணிக்கு மேலே இப்போ 6:30 பார்த்திங்களா, 9 மணிக்குள்ளே இது ஃபர்தராக ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் வழக்கமாக கிஃப்ட் நிஃப்டி காட்டுறத விட கேப் அப் வந்து நம்ம நிஃப்டி அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி ஒரு 70-80 பாயிண்ட் கேப் அப் கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ட் நேற்று நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லோயரில் போட்டு சிபிஆர் கீழே போச்சு. ஆனால் ப்ரைஸால் கீழே சஸ்டெயின் பண்ண முடியலை. சிபிஆருக்கு மேலே வந்துட்டான். இப்போ சிபிஆருக்கு மேலே தான் வந்திருக்கானே ஒழியா R1க்கு மேலாம் போகலை. அதனால் என்ன தான் வந்து இது ஒரு நல்ல இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போகும்போது நல்ல பையிங் ப்ரெஷர் வந்து தான் மேலே போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஏரியாவாக இருந்தாலுமே இன்னும் மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷெல்லாம் மாறல. அவன் எப்போ R1க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறோனோ இதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம வந்து புல்லிஷ் ஆக முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் சைடு வேஸில் கீழே போனால் மேலே வருது, மேலே போனால் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அதே அளவுக்கான சிபிஆர் தான். ஆனால் அது சிபிஆருக்கு பேரலாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் வந்து டிசிசிவாக இது இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நேற்று மாதிரியே ப்ரைஸ் ஆக்ஷன் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா R1 ரிவர்சல், S1 ரிவர்சல் இது ரெண்டுமே வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது. அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வைடு சிபிஆர் போட்டிருக்கான். நம்ம அதை விட்டுருவோம். நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனும் அப்படி தான் சிபிஆர் கீழே வந்து செமையான செல்லிங் ப்ரெஷரில் பேராபோலிக் மூலம் S2 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டு சிபிஆர் கிட்டே முடிச்சிட்டான் நல்லா பிள்ளையா. என்ன ஒரு மூவ் பார்த்தீங்களா, ஆரம்பத்த இடத்துலையே முடிச்சிட்டான். ஆனால் ஹியூஜ் வால்டாலிட்டியில் போட்டு எல்லாத்தையும் பொலன்னு பொழந்துருப்பான். அண்டு ஓகே, நம்ம இதை பார்த்துட்டோம். நம்ம டுமாரோ சிபிஆர் பார்த்துருவோம். சிபிஆர் கிட்ட தான் முடிஞ்சிருக்கான். அது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் ஃபைனலி இங்கே பாருங்கள், இது டிசைனிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்றைக்கி R1க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் பாசிட்டிவாகவே ஆவான். அதனால் இது டிசைனிங் சிபிஆர், அதுவும் வைடு சிபிஆர் அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டிக்கு R1 ரிவர்சல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் இது வைடு சிபிஆருங்கிறதுனால சிபிஆர் ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் எந்த ரிவர்சல் ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஹை ப்ராபபிள் தான். நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம். சிபிஆரில் புல்லிஷ் பியரிஷ் ரெண்டுமே வந்து ரிவர்சல் ட்ரேட் வந்து ஹை ப்ராபபிள் தான். R1 S1 ரிவர்சல் எல்லாமே ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரே நிமிஷம் சென்செக்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம சென்செக்ஸில் டிசைனிங் சிபிஆர் வந்துருக்குங்க நேற்று இன்றைக்கி. ஸோ நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சென்செக்ஸ் ஃபாலோ பண்ணும். அண்ட் டிசிஎஸ்ங்கிறது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே சென்செக்ஸ்லேயுமே ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் தான். அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஐடி கையில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டே இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்பொழுது வந்து R1 டிசைனிங் சிபிஆருங்கிறதுனால R1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ட்ரெண்டிங் கீழாகி போகிறது அண்ட் S1 ட்ரெண்டிங் இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது மீடியம் சிபிஆர் தான். சப்போஸ் ப்ரைஸ் வந்து சிபிஆர் தாண்டிச்சு அப்படின்னா அது கீழே சஸ்டெயின் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் பொசிஷனலாக பார்க்கும்போது நம்ம நிஃப்டி பொசிஷனலாக அனலைஸ் பண்ணாமல் அப்படியே போயிட்டோம். ஸோ பொசிஷனலாக பார்க்கும்போது இங்கே நடக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே செல்லிங் ப்ரெஷர் வந்து அது எல்லாமே மேலே போயிருக்கு, விற்க போட்டிருக்கு. அப்போ பையிங் ப்ரெஷர் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு என்ன வேணும், கன்சாலிடேஷன். எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃபாலுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் இந்த இடத்துல பட்ஜெட் வரைக்கும் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பெரிய ரேலி எதிர்பார்க்க முடியாது எய்தர் சைடில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், செம்மையான செல்லிங் ப்ரெஷர். நம்ம இதை தாண்டா பேரிச்சுன்னா இதை தாண்டிட்டு திருப்பி மேலே வந்துட்டான். கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல ஃபர்தராக இப்போ ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிறது நல்லா தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ரேலிக்கு இன்னும் ஒரு 2 வாரம் கூட கன்சாலிடேட் ஆகலாம். அந்த 2 வாரம் கன்சாலிடேட் ஆகும்போது பட்ஜெட்டு வந்துடும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் டேரக்ஷன் எடுத்து போயிடும். ஸோ அதுதான் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பேங்க் நிஃப்டிக்கு என்ன வந்திருக்குன்னா இதுதான் மந்த்லியோட சிபிஆர், ஒயிட் சிபிஆர் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதையும் தாண்டி இப்படி வந்து வெறிகுண்டு அவன் போயிட்டானே அப்படின்லாம் கேட்காதீங்க. இது வந்து நியூஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் எதுவும் பண்ண முடியாதுங்க. HDFC பேங்க்கில் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் நேற்று ஒரு நியூஸை போட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது, Q1 ரிசல்ட் தான் நல்லா வராதுன்றாங்க. டெய்லி ஒவ்வொரு நியூஸை கொடுத்து மார்க்கெட் ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நியூஸை விட்டுட்டு அந்த நியூஸை வந்து ப்ரைஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளால் ஈஸியாக வந்து ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுத்துட முடியும். அண்ட் அதுக்குள்ளே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் இருக்க ஹோலி கிரெயில் ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்குங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.